வணக்கம். இன்னைக்கு விஜய் டெய்ரி ஃபார்மில் பார்க்கக்கூடிய பதிவு வந்து பார்த்திங்கன்னா, ஒரு அட்டகாசமான தலையீத்து கிடேரி, 2 பல் கிடேரி, அதுவும் அழகான பெண் கண்டோட நம்ம கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டத்துக்கு தாங்க விற்பனையாக இருந்தது. மாட்டை பொறுத்தவரையில் தலையீத்து கிடேரிங்கிறதால ஒரு 10 வருஷ காலங்களுக்கு அவங்க மாற்ற வேண்டிய தேவைகள் கிடையாது. புதுசாக அவங்க வந்து ஃபார்ம் ஸ்டார்ட் பண்ணிட்டுருக்காங்க. அதுக்காக நம்மகிட்ட மாடு கேட்டிருந்தாங்க. நம்ம கிட்டத்தட்ட அவங்களுக்கு இப்போ 3 மாடுகள் கொடுத்தாச்சு. மாடு வந்து பார்த்திங்கன்னா, பெண் கண்டு வந்து பார்த்திங்கன்னா, அழகான ஜெர்சி டைப்பில் போட்டிருந்தாங்க. பார்த்திங்கன்னா, எதுக்காக ஜெர்சி டைப்பில் மாட்டில் போட்டு எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, தலையீத்து மாடுகளுக்கு ஜெர்சியில் நம்ம போட்டோம்னா கண்டு வந்து பிறக்கும்போது கொஞ்சம் சின்ன கண்டாக பிறக்கும். அதனால் மாடுகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா, சட்டை எலும்பு அப்படின்னா பார்த்திங்கன்னா, மாடு கண்டு போடுறதுக்கு வெளியில் வரக்கூடிய உறுப்பு பக்கத்தில் ஒரு எலும்பு இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா, பெரிய கண்டாக போடும்போது டேமேஜ் ஆகும். அதனால் மாடுகள் சோர்வாகும், மாடுகள் மெலியும், அப்புறம் தண்ணி தீவனங்கள் எடுக்க கஷ்டப்படும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது ஈனதுக்கு பிறகு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ஜெர்சி வந்து இன்ஜெக்ஷன் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா, கன்று கொஞ்சம் சின்னதாக இருக்கும். நம்ம வந்து நாட்டு கண்டும் போடணும்னா போடலாம். அது வந்து பார்த்திங்கன்னா சின்ன கண்டாக இருக்கும். நம்ம தலையத்தில் வந்து மாடுகளில் வந்து கண்டை வந்து ரொம்ப நல்ல கண்டாக எடுக்கணும்னு ஆசைப்படாதீங்க. தலையத்து மாட்டில் 2000, 3000 போகும்போது நல்ல கண்டாக எடுக்கணும்னு ஆசைப்படுங்க. ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஜெர்சியில் போட்டிருக்காங்க. கண்டை பொறுத்தெல்லாம் நல்ல தரமான கண்டு. அதுமாதிரி மாடு தீவன முறைகளுக்கு, தண்ணி முறைகளுக்கு, வெயில்கள் எல்லாம் தாங்கிறதுக்கு ஒரு சூப்பரான மாடுன்னே சொல்லலாம். அது மாதிரி நல்லா காட்டு மேய்ச்சலுக்கு ஏற்ற மாடு தான். நம்மளோட விஜய் டெய்ரி ஃபார்ம் எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா, திருநெல்வேலி டு தென்காசி போகக்கூடிய பாதையில் பாவூர் சத்திரம் பக்கத்தில் நம்ம பண்ண அமைஞ்சிருக்கு. பெரும்பாலும் உங்களுக்கு மாடுகள் தேவை அப்படிங்கக்கூடிய பட்சத்தில் டிஸ்பிளேயில் தெரியக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு நேருக்கு வாங்க. நம்மகிட்ட எப்போதுமே நல்ல இளம் மாடுகள் மட்டும்தான் இருக்கும். அதனால் நீங்கள் பார்த்து எடுத்துகிட்டு போயிடலாம். எதுக்காக நேரில் வர சொல்கிறோம்னா, சில குறைகள் நிறைகள், இப்போ பால் மாடாக இருக்குன்னா அந்த மாடுகளுக்கு வந்து குணங்கள் எப்படி இருக்குது, எல்லா விஷயத்தையும் நீங்கள் பார்த்து எடுத்துகிட்டு போயிடலாம். மாடுகளை பொறுத்தவரை நீங்கள் பார்த்து எடுத்துகிட்டு போனால் மட்டும்தான் எந்த ஒரு மிஸ்டேக்கும் இருக்காது. மாடுகள் மாற்ற வேண்டிய தேவைகள் இருக்காது. நீங்கள் மாடு எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா, அந்த எடுத்துகிட்டு போகிற மாதிரியே வந்து அந்த மாட்டை கையில் வச்சுக்கணும். நம்ம வந்து பயந்து வாங்கி அப்புறம் திரும்ப அதில் ஏதாச்சும் ஒரு பிரச்சனையாகி விற்கிற மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ அதனால் நேரில் வந்து பாருங்கள். நம்மகிட்ட நல்ல மாடுகள் தான் இருக்கும். நீங்கள் காம்பு எல்லாமே மிஷினில் கறந்தாலும் சரி, கையில் கறந்தாலும் சரி, அதுக்கேற்ற நீள காம்போடு தான் பெரும்பாலும் மாடுகள் இருக்கும். அது மாதிரி குணமும் பெண்கள், அப்புறம் வயசானவங்க, அப்பா அம்மாவுக்கு கூட நீங்கள் மாடு வாங்கி கொடுக்குறதா இருக்கலாம். இப்போ வீட்டில் சின்ன குழந்தைய கூட இருக்கலாம். எல்லாத்துக்குமே பார்த்துக்கிடுற அளவுக்கு குணங்களில் நல்ல மாடாகவே இருக்கும். தலையீத்து மாடாக இருந்தாலும் சரி, நிறைய பேருக்கு மாடுகள் உதையிறது, வைக்கிறது அந்த மாதிரி பிரச்சனைக்கு பயப்படுவீங்க. ஆனால் நம்ம மாடுகளுக்கு பயப்பட வேண்டாம். நல்ல குணவளத்தில் மாடுகள் இருந்தால் மட்டும்தான் நம்மளும் எடுப்போம். இல்லைன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா தொடுறது கிடையாது. அது எவ்வளோ கம்மியான ரேட்டில் கிடைச்சாலும் சரி தான். அது மாதிரி காம்போட துவாரங்கள் நமக்கு பெருசாக இருக்கணும். மாட்டோட குணங்கள் தான் நமக்கு மெயினாக ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கணும். அப்படி மாடுகள் தான் நம்மகிட்ட இருக்கும்.